ஹலோ கைஸ், இது வந்து ஒரு சிமுலேட்டர் கேமு, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அந்த மாதிரி கேமு. அதாவது ஒரு ஷாப் வச்சு நடத்துகிற மாதிரி, அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட், மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி லெவலில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பெருசாகலாம், நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு போகணும். அது பெரிய சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு இந்த இதை ஸ்டார்டிங்கில் கொடுத்த சின்ன மார்க்கெட்டை வச்சு பெருசாகிக்கிறோம். இதுதான் அந்த கேமோட வந்து லெவலு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டொமேட்டோ வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ப்ரைஸ் வச்சு ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் ஒரு டொமேட்டோக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு $1 வச்சுக்கிறேன் நான் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப் வந்து க்ளோஸில் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் வச்சாச்சு. அடுத்து வந்து சிஸ்டம் முன்னாடி போய் உட்கார சொல்லுது. உட்காந்தாச்சு. இப்போ வந்து கஸ்டமர் வரதான் பாக்கி. ஒவ்வொருத்தராக வருவாங்க. இந்த வந்துட்டாங்க முதல் கஸ்டமர். என்ன எடுத்திருக்காங்க? ஒரே ஒரு டொமேட்டோ தான் எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை வயசு 4 சேஞ்சு எவ்வளோ கொடுக்கணும்? $4 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். $4. ஓகே, இது வந்து டாலரில் தான் கொடுக்கும். ஐயோ வயசு மாற்றி கொடுத்துட்டேன். சேஞ்சு வந்து தப்பாக கொடுத்துட்டேன். மொதல் கஸ்டமருக்கே தப்பாக கொடுத்தேன்னா என்ன பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்காங்க. சேஞ்சு வந்து $1 தான் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். இது மூணாவது கஸ்டமருக்கு $1 தான் சேஞ்ச். ஓகே, அடுத்த கஸ்டமர் வாங்க. இதில் எதை வாங்க சொல்லுது? ப்ராடக்ட் நம்ம ஷாப்பில் வந்து அவ்வளோ ப்ராடக்ட் இல்லை, நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு நம்மகிட்ட $49 வரைக்கும் இருக்குது. ஒரு 2 ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கிறேன். டொமேட்டோவும் இன்னொரு ஏதோ பாக்ஸில் இருக்குது, என்னன்னு தெரியல. ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நம்ம ஷாப் வந்து எம்டியாக தான் இருக்குது. வந்துட்டு சும்மா போகிறாங்க கஸ்டமர்லாம். ரெண்டா வந்துருச்சு. ஏதோ பாக்ஸில் இருக்குது, என்னன்னு தெரியல. அடிக்க விடும். இதுக்கும் ப்ரைஸு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, அதுக்குள்ளே ப்ரைஸே செட் பண்ணல, அதுக்குள்ளே கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த எம்டி பாக்ஸை வந்து டஸ்ட்பினில் வச்சிடணும். டஸ்ட்பினில் போட்டுடணும். இந்த இருக்கும் எம்டியெல்லாம் டஸ்ட்பின் வச்சிடணும். அடுத்து டொமேட்டோ ஆர்டர் போட்டிருந்தோம்னா அதெல்லாம் வந்துருச்சு. டொமேட்டோ அடிச்சிடலாம். இந்த எம்டியை வந்து டஸ்ட்பின்லேயே போட்டுடலாம். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நம்ம வந்து ஆர்டர் போட்டதை வந்து மொத்தமாக தூக்கிட்டு உள்ளே வர முடியாது. ஒவ்வொரு ப்ராடக்டாக தான் தூக்கி உள்ளே கொண்டு வர்றது. அது ரொம்ப தடவை அலைஞ்ச மாதிரி இருக்கும். போயாமல் வந்துட்டு எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸ்பீடாக போட்டுடலாம். இந்த ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பாக்ஸாக பண்ணணும். அதுக்குள்ளே கஸ்டமர் லைனில் ப்ராடக்ட் வாங்கி லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். ஒரு ஆள் தான் இந்த ஷாப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய அந்த தெருவுலையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். காய்ஸ், நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. நான் கண்டினியூஸாக அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வீடியோ கண்டினியூஸாக வரும். நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ராக்கில் வைக்க முடியாது, அதனால் ஓரமாக வச்சுக்கலாம்.
கஸ்டமர் வேற க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேஞ்சு கடை கடை கொடுக்கணும். அவங்க வந்து கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. $1 $20. நெக்ஸ்ட் வந்து கேஷாக தான் கொடுத்துருக்காங்க. 46.43 சேஞ்சு கொடுக்கணும். இவங்களுக்கு தப்பாக தான் கொடுத்துருக்கேன். $47 யூரோ. 43 வந்து யூரோ கொடுக்கணும். அவங்களுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஆள் வந்து சமாளிக்க முடியல கடையில் இருந்து. நெக்ஸ்ட் வாங்க. இவருக்கு எத்தனை? $44.86. 40, 50, 70, 80, 86. ஓகே, தப்புன்னு கட்டுது. சரி, $44. ஓகே, கரெக்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வாங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இவங்களுக்கு சேஞ்சு வந்து $7.43. $7.43. 43. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து வாங்க. இவன் வந்து ஏடிஎம் கார்டு. நான் அடிக்கிற வெயில் காலத்தில் சுற்று போட்டு வந்திருக்கேங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த 2வது செகண்ட் லெவலுக்கு வந்து வந்தாச்சு. இவங்களும் ஏடிஎம் கார்டு. $1. $1. இவங்க வந்து ஆப்பிள், ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வாங்கியிருக்காங்க. சரி, சாரி, ஒரே ஒரு டொமேட்டோவா ஆப்பிள்னாங்க தெரியல. ஆப்பிள் தான். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆப்பிள் தான். இவங்களுக்கு வந்து வெயிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சேஞ்சு கிடையாது, கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் வந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஷாப்புக்கு. டக்குன்னு பாலம் முடிச்சிடலாம். ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி டிப்ஸ்ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துவாங்க. அதில் வந்து டொனேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். சார், நம்ம 3வது லெவலுக்கு வந்தாச்சு. இவங்க ஏடிஎம் கார்டு $3.87. நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கு $500 கொடுத்து வாங்குற மாதிரி எப்படி இருக்கு? ஓகே, அடுத்து வாங்க. இவங்களுக்கு ஒரு $1 தான். நான் பாட்டு கேட்டுக்கிட்டே வரேன். அடுத்து ஆனா இங்க வர்ற கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. இவர் ஏதோ ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்காரு போல. ஓகே, இந்த அக்கா ஏதோ ஆபீஸ்ல இவர் யாரோ பெரிய மினிஸ்டர் மாதிரி வந்திருக்காரு. சரி, ரைட்டு. அடுத்து வாங்க. டிப்ஸு $0.5 வந்து போட்டிருக்காரு அவரு. ஓகே, ஷாப்பு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.